ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில தயாரிப்பு நிறுவனங்கள் நடிகர்களோட குடைச்சல் தாங்காம மற்றும் கடன் கொடுத்த ஃபினான்சியரோட தொல்லை தாங்க முடியாம இனிமேல் இந்த பொழப்பே வேணாண்டா, நம்ம மூடிக்கிட்டு நம்ம ஊர் பக்கம் போயிடும் அப்படின்ற மாதிரி தயாரிப்பு நிறுவனத்தை விரக்தியில் நிறுத்திட்டு மூடிட்டு மொத்தமாக கடையை சாத்திட்டு ஊர் பக்கம் போன ஒரு சில தயாரிப்பு நிறுவனங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதுக்கு முந்தைய வீடியோவில் விரக்தியால் வெளியேறிய தயாரிப்பாளர்கள் அவங்கள பற்றி தான் நம்ம பேசணும். இப்போ தயாரிப்பாளரை தாண்டி தயாரிப்பு நிறுவனங்களே மூடுற அளவுக்கு ஒரு சில பேர் வேலை பார்த்துருக்கிறானுங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்றத இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் நண்பர்களே. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஹாரர் வீடியோ வேணும் இல்லை, ஹாரர் வீடியோ வேணும்னா ஹாரர் சீக்ரெட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலராக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் லைஃப் இன்சிடென்ட், ஹாரர் இன்சிடென்ட்டை பற்றி நான் பேச போகிறேன். அந்த சேனலோட லிங்கை நம்ம கமெண்ட்டில் கொடுத்து பின் பண்ணுறேன். அதையும் கிளிக் பண்ணி அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவில் போவோம். லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள். வெற்றிமாறன் அவர்கள் கிட்ட இருக்கிற அவரோட ஐடியாலஜி எனக்கு பிடிக்கலனா கூட அவரோட மேக்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட படத்துல போய் நம்ம உட்காரோன்னு வைங்களேன், அந்த கதை கரும என்ன கழுதியா இருந்தாலும் நம்மளுக்கு சரி, ஆனா மேக்கிங் வைஸ் அந்த ஆளு அந்த பீரியட்குள்ளேயே நம்மளை கொண்டு போயிடுவான். அந்த அளவுக்கு அந்த ஆள் வந்து மேக்கிங் திறமை வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதனாலே தான் பாத்தீங்கன்னா வட சென்னை அப்படின்ற ஒரு படத்தை பார்க்கும்போது அது என்னதான் ஆபாச வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசுறத பத்தி பல பேர் விமர்சனம் பண்ணாலும், நீங்க இன்னைக்கும் நார்த் மெட்ராஸ் பக்கம் ஒரு சில ஏரியா பக்கம் போனா அப்படிதான் நடக்கும் நடைமுறையில் அப்படின்றத யாராலையும் மாத்தவே முடியாது. என்னதான் எவன் வந்து சப்பக்கட்டு கட்டினாலும். அதனால அந்த படத்தை பார்க்கும்போது நீங்க ஒரு தனுஷையோ அமீரையோ பார்க்க மாட்டீங்க, அன்பு ராஜன் அப்படின்ற ஒரு கேரக்டரை தான் பார்ப்பீங்க. இதே மாதிரி தான் அசுரன் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து தனுஷ் எல்லாம் கண்ணுக்கு தெரியல, சிவசாமியோ சிதம்பரமோ தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. இதையும் தாண்டி ஆடுகளம் தாங்க வேற லெவலு. அதுவும் அந்த மதுரை பாஷையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நான் மதுரையிலே வாழ்ந்த மாதிரி இருக்கும். மதுரை கோரிப்பாளையம் சைடில் தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க போல இருக்குது. கேபி கருப்பும் பேட்டக்கார மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரி இவரோட படங்களில் இருக்கும் கதாபாத்திரங்கள் மற்றும் இந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். அந்த அளவுக்கு மனுஷன் சூப்பராக எடுப்பாரு. பட் இருந்தாலும் சமீபத்தில் கிராஸ் ரூட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஆரம்பிச்சு முதல் தடவையா மூவி ப்ரொடக்ஷனுக்குள்ள வராரு வெற்றிமாறன் அவர்கள். அவர் முதல்ல மூவி ப்ரொடக்ஷனுக்குள்ள வந்து எடுத்த படம் தான் உதயம் NH4 அப்படின்ற படம். இந்த படத்துக்கு தனிப்பட்ட முறையில் இவர் ப்ரொடியூஸ் பண்ணல, இவர் வந்து ஒரு கோ ப்ரொடியூசரா ஜாயின் பண்ணி தான் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களின் வாண்டர்பர் பிலிம்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட சேர்ந்து காக்கா முட்டை, விசாரணை, விடுதலை போன்ற படங்கள் எடுத்தாரு. அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா கருடன் அப்படின்ற மாதிரி படங்கள் எல்லாம் எடுத்தாரு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கோ ப்ரொடக்ஷன்ல தான் எடுத்தாரு. ஆனா முதல் தடவையா நான் தனியா எடுக்கிறேன் பாரு, செங்குத்தான் இன்னும் என்னோட கிராஸ் ரூட் ப்ரொடக்ஷனை வச்சு ஒரு படம் பண்றேன் பாருன்னு அவர் ஆரம்பிச்ச படம் தான் பேட் கேர்ள். எந்த நேரத்தில் அந்த பேரை வச்சாரோ தெரியல, இவருக்கே பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட சேர்ந்து கோபி நாயனார் அவர்களோட டைரக்ஷன்ல மனுஷி அப்படின்ற ஒரு படத்தையும் இவர் தயாரிச்சாரு. கரெக்டா தயாரிக்கிறேன் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதிவேகத்தில் 2025 வருஷம் செப்டம்பர் மாசம் இவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்னோட கிராஸ் ரூட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற கம்பெனியை மொத்தமா நான் கடையை சாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. என்னப்பா காரணம் அப்படின்னு பல பேருக்கு தெரியல. அப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, இவருக்கு போதுமான ஃப்ரீடம் ஆஸ் அ ப்ரொடியூசரா இங்க கிடைக்கல. 2 படத்தை தான் தனியா என்னோட ப்ரொடக்ஷன்ல என் சொந்த காசு ஃபைனான்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு எடுக்கிறேன். ஆனா இந்த படம் எடுக்கும் போதும் பிரச்சனை, எடுத்ததுக்கு அப்புறமும் பிரச்சனை, டீசர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த படத்தோட டீசர் எல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, சமூக வலைதளங்கள்ல இருந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு சில அறிக்கைகள் வருது. இதையும் தாண்டி பினான்சியல் பிரஷர், கடன் வாங்கி படம் எடுக்கிறனால பினான்சியல் சைட்ல இருந்து என்ன பயங்கரமா குடைச்சல் கொடுக்குறானுங்க. இதனால பாத்தீங்கன்னா என்னால டைரக்ஷன்லயும் ரைட்டிங்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. எவனோ ஒருத்தன் காசு போடுறான், நம்ம டைரக்ஷன் ரைட்டிங் பண்ணும்போது சுகமா தான் இருந்தது. ஆனா இதுவே நம்ம காசுலயே வந்து நம்ம சூனியம் வச்சுக்கிற மாதிரி என் காசையும் போட்டு நான் டைரக்ஷன் ரைட்டிங் அப்படின்ற மாதிரி உட்கார்றதா இருந்தா என்னோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் உடையுது. ஒரே காசு கீசுன்னு ஒரே குடைச்சலா இருக்குது. இதையும் தாண்டி ஒரு படத்தை நான் எப்படியோ கஷ்டப்பட்டு தயாரிச்சு வெளில எடுத்துட்டு வந்துட்டா கூட இந்த படத்தை ஏகப்பட்ட குறை சொல்றானுங்க. அதாவது சமீபத்தில் மனுஷி அப்படின்ற ஒரு படத்தை நான் தயாரிச்சேன். இந்த படத்துக்கு சென்சார் போர்டுக்கு நான் அலைன்னு அலைஞ்சி கடைசியில் UA16+ தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி இந்த மனுஷி அப்படின்ற ஒரு படத்துக்கு 25 சீன்ஸ் ரிமூவ் பண்ணிருக்காங்க. 12 சீன்ஸை மாத்துன்ற மாதிரி சென்சார் போர்டு சொன்னதுக்கு அப்புறமா இந்த படத்தை எடுத்துக்கிட்டு நான் ஹைகோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் கடைசியா இந்த படத்தை போட்டு பார்த்துட்டு நீதிபதி அவர்கள் அதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ரிமூவ்லாம் பண்ண தேவையில்ல, ஆஸ் இட் இஸ் அந்த படம் அப்படியே போட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு மனசே ஆறுதலாச்சு. பேட் கேர்ளுக்கு படத்தோட டீசரை மட்டும் தாங்க ரிலீஸ் பண்ண, அதுக்குள்ள டீசரே ரிமூவ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்படி எல்லாம் ஒரு மனுஷனை 4 பக்கத்தில் இருந்தும் குத்துன்னு இருந்தா நான் என்ன தாங்க பண்றது? அதனால என்னோட போக்கு நான் டைரக்ஷன் மட்டுமே பண்ணிட்டு போறேன். இனிமேல் சத்தியமா சொல்றேன்டா, இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். கிராஸ் ரூட் ப்ரொடக்ஷன் இதோட முடிஞ்சு போச்சு, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி கடையை சாத்திட்டு ஓடி போயிட்டாரு வெற்றிமாறன் அவர்கள். இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். உங்க சைட்ல இருந்து ஏதாவது காரணம் தெரிஞ்சா அதையும் கமெண்ட்ல போடுங்க.
லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போறது ரொம்ப ரொம்ப ஒரு பிரம்மாண்ட இயக்குனர்னா சங்கர்னு சொல்லுவோம். பிரம்மாண்ட தயாரிப்பாளர் யாருன்னு கேட்டா இன்னைக்கு வந்து லைகா ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கே வேற லெவல்ல பேன் இந்தியா படம் எடுத்தவர் தான் கேடி குஞ்சுமோன் அவர்கள். ஏஆர்எஸ் மூவி அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சிருந்தாரு. ஆரம்பத்தில் இவர் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி கேரளாவில் டிராவல் ஏஜென்சி, அதுக்கப்புறம் ஹோட்டல் பிசினஸ், பிலிம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணி தான் ஒரு தயாரிப்பாளராக மாறுறாரு. இவர் தயாரிப்பாளராக மாறுவதற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 350 படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல. இங்க வந்த உடனே எல்லா படமும் தொட்டதெல்லாம் தொடங்கும். பார்க்குற படம் எல்லாம் வேற லெவல் குவாலிட்டியா இருக்கும். உதாரணத்துக்கு இவர் எடுத்த படமான சூரியன், ஜென்டில்மேன், காதலன், காதல் தேசம்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாலும் வேற லெவல் குவாலிட்டி. இந்த படத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னைக்கு இருக்கிற பிலிம் மேக்கரால கூட எடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு மனுஷன் காசை வாரி இறைச்சு அவ்வளோ ஒரு நல்ல குவாலிட்டியான படங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி டைரக்டர் கிட்டே டிமாண்ட் பண்ணுவாராம். இன்னைக்கு வரவங்களாம் என்ன சொல்றான், 3 கோடி உள்ள படத்தை எடுத்து கொடு, என்ன கருமமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாங்கல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏஎம் ரத்னம் மற்றும் கேடி குஞ்சுமோன் மாதிரி ஆட்கள்லாம் போட்டு பார்த்துட்டு பத்தலப்பா, குவாலிட்டி நல்லா இல்லை, இன்னும் நீ பிரம்மாண்டமா எடு, நான் காசு எக்ஸ்ட்ராவா செலவு பண்றேன் அப்படின்ற மாதிரி காசை வாரி இறைப்பாங்களாம். அந்த அளவுக்கு சினிமா மேல உள்ள காதல் அவங்களுக்கு. ஆனா இப்பேற்பட்ட தயாரிப்பாளர்லாம் கண்டிப்பா தமிழ் சினிமாவுக்கு வேணும். இன்னைக்கு இல்லாம போயிட்டாங்க. அதுக்கு காரணம் வேற யாருமே கிடையாது, கேடி குஞ்சுமோன் அவர்கள் தவறாக எடுத்த ஒரு சில முடிவுகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உதாரணத்துக்கு எல்லாமே வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ரட்சகன்லாம் வந்து வேற லெவல் கிளாஸான ஒரு படமா இருந்தது இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1996 வருஷம் இவரோட மகனான எபி அவர்களை வச்சு கோடீஸ்வரன் அப்படின்ற ஒரு படத்தை ஆரம்பிக்கிறாருங்க. இவரோட கெரியர்லயே மிகப்பெரிய ஒரு பிளாஸ்டா அந்த படம் இருக்க போது, மிகப்பெரிய பிரம்மாண்ட பொருட்செலவுல இந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் அந்த காலகட்டத்தில் வந்தது. அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமா ரசிகர்கள்லாம் ஆடி போயிட்டாங்க. கேடி குஞ்சுமோன் வேற யாராவது ஹீரோ படங்களுக்கே வந்து காசை வாரி இறப்பாரு. தன்னோட மகன் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு கொட்டுவார் காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜி அப்படின்றதையும் தாண்டி மக்கள் கூட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100-200 பேர் இருப்பாங்களாம் செட்ல. அந்த அளவு காசு, சாப்பாடு எல்லாமே அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு காசை கொட்டியிருக்கிறாரு. உதாரணத்துக்கு இந்த படத்தோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எபி மட்டும்தான் ஒரு புதுமுக நடிகர். இவர் அன்னைக்கு தாண்டி சிம்ரனு, கரிஷ்மா கபூர்லாம் ஒரே ஒரு ஐட்டம் சாங்குக்கு யூஸ் பண்ணாங்க. எஸ்பிபி, நாசரு, அதுக்கப்புறம் வேற யாருங்க, நம்பியார், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களெல்லாம் இந்த படத்தில் வந்து நடிகர்களாக யூஸ் பண்ணாங்க. மிகப்பெரிய ஹை பட்ஜெட் அந்த காலகட்டத்தில். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த படத்தோட ட்ரைலர் மட்டும்தான் கடைசியாக ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஒரு சில சிக்கல் காரணமாக எடுக்கப்பட்டு அப்படியே டிராப் ஆயிடுச்சு. அந்த படத்தில் போட்ட காசு எல்லாமே வேஸ்ட்டு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணலான்னு 1998 வருஷம் மறுபடியும் அவரோட மகனான எபியை வச்சு, ஷாலினியை வச்சு ஒரு படத்தை ஆரம்பிக்கிறாரு. பட் எதிர்பாராத விதமாக அந்த படமும் வந்து செல்படுகல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2001 வருஷம் பிரியங்கா திரிவேதி இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம உபேந்திரா அவர்களின் மனைவி, இவரையும் எபியையும் வச்சு மறுபடியும் ஒரு படம் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த படமும் ஆரம்பிச்ச ஸ்பீட்ல மூடிச்சு. இதுக்கப்புறமா சிம்பு அவர்கள் நடித்த தொட்டி ஜெயா படத்தை பார்க்கறாரு. இந்த படத்தை நம்ம பையனை வச்சு நம்ம தெலுங்குல பண்ணுவோம், ரீமேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரீமேக் ரைட்ஸ் வாங்குறாரு. ஆனா அந்த படமும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அடிக்கு மேல அடி, தடைக்கு மேல தடை. கடைசியா என்ன பண்றது, ரட்சகன் எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அந்த விரக்தியில விஜய் அவர்களை வச்சு நிலாவேவா மற்றும் என்றென்றும் காதல் அப்படின்ற லோ பட்ஜெட் படம் எடுத்தாரு. ஆனா எதிர்பாராத விதமா அந்த படமும் ஃபெயிலியர் ஆகி கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய் அவருக்கு லாஸ் ஆயிருக்குது. 2 படத்துக்கும் சேர்த்து 3.5 கோடி ரூபாய் அவருக்கு லாஸ் ஆயிருக்குது. இதனால டோட்டலா பேங்க்ரப்ட் ஆன நம்ம கேடி குஞ்சுமோன் அவர்கள் டெம்பரரியா அவரோட கம்பெனியை க்ளோஸ் பண்ணி இதுக்கு மேல நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி பல காலம் நிறுத்தி வச்சிட்டாரு. சமீபத்தில் ஜென்டில்மேன் 2 அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து பூஜை போட்டாங்க. பட் அந்த படமும் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல. எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட ஒரு தயாரிப்பாளர் இல்லையா. ஸோ இன்னைக்கெல்லாம் அவர் திரும்பி வரணும். ஆனா பாவம், நேரம் காலம் எல்லாமே கூடி வந்தா தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளரும் இன்னைக்கு தமிழ் சினிமால இருந்து கடையை சாத்திட்டு கிளம்பிட்டாரு. லிஸ்ட்ல 3ஆவதா சொல்ல போறவர் ரோஜா கம்பெயின்ஸ் காஜா மைதீன். ரோஜா கம்பெயின்ஸ் அப்படின்ற அந்த டைட்டில் தேட்டரில் போடும் போதே 90s கிட்ஸுக்கெல்லாம் ஒரு நோஸ்டல்ஜியா மூமெண்ட் வந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படங்கள் அந்த காலகட்டத்தில், நல்ல நல்ல பாடல்கள் உள்ள படம், நல்ல தரமான படங்கள் கொடுத்தது ரோஜா கம்பெயின்ஸ் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 1996 வருஷமா 90வது வருஷம் இவரும் நடிகர் ஜெயபிரகாஷ் இருக்கார்ல, இன்னைக்கு தான் ஒரு நடிகர், அன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சாங்க. ஆனால் 2000வது வருஷம் ஜெயபிரகாஷ் அவர்கள் இவரை விட்டு பிரிந்து தனியாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து தயாரித்த ரோஜா கம்பெயின்ஸில் வந்த படங்கள் என்னன்னு தெரியுமா? சொல்ற கேளுங்க. பொற்காலம் அப்படின்ற ஒரு படம். அந்த படத்தில் இருக்கிற பாடல்கள்லாம் ஞாபகம் இருக்கா? ஆனந்த பூங்காற்று அஜித் அவர்களோட நடிப்பில் சூப்பராக இருக்கும். அப்புறம் பிரபுதேவா அவர்களின் பெண்ணின் மனதை தொட்டு இன்னி வரைக்கும் விவேக் அவர்களுக்கு ஆசிட் பாத் பண்ணுவார்ல, ஆசிட் பாத்தா ஃபயர் பாத்தா, ஸோ அதுல இருந்து ஒரு மாதிரி நடப்பாரு டைனோசர் மாதிரி, அந்த படத்தோட காமெடி. அப்புறம் விஜயகாந்த் அவர்களோட சூப்பர் ஆக்ஷன் படமான வாஞ்சிநாதன், சார்லி சாப்ளின், இந்த படங்கள் எல்லாம் ரோஜா கம்பெயின்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த படங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? எந்த லெவலில் இருக்கும்ல அந்த படம்லாம். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்ததுக்கப்புறம் 2 பேரும் பிரிஞ்சதுக்கப்புறம் காஜா மைதீன் அவர்கள் தனியாக படம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதில் வந்து தனுஷ் அவர்களோட துள்ளவதோ இளமை படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனுஷை நம்ம படத்தில் கமிட் பண்ணணும்னு ஒரு சில வருஷங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறமா தேவதையை கண்டேன் அப்படின்ற ஒரு படத்தை இவர் எடுக்கிறாரு. அந்த படம் ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்குது. இதுக்கப்புறமா அஜித் அவர்கள் வச்சு பில்லாவா பாஷாவா நான் ரீமேக் பண்ணுறேன் பாருன்னு 2004 வருஷம் ஜனான்னு ஒரு படத்தை போட்டார். பார்த்தீங்களா, எந்த நேரத்தில் போட்டாரோ தெரியல. டோட்டலாக அந்த படம் ஃப்ளாப்பு, 8 கோடி ரூபா நஷ்டம். 2005 வருஷம் சூசைட் அட்டெம்ப்டே பண்ணிட்டு
இதுக்கப்புறம் அவரோட பிளான்ல வச்சிருந்த வேட்டையாடு விளையாடு படத்தை வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட லாஸ்னால அந்த படத்தையும் தயாரிக்க முடியாம போய் டோட்டலா ப்ரொடக்ஷன்ல இருந்தே வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வேட்டையாடு விளையாடு அப்படின்ற ஒரு படத்தை செவன்த் சேனல் அப்படின்றவர் வந்து டேக் ஓவர் பண்ணி அந்த படத்தை வந்து தயாரிச்சு முடிச்சாங்க. ஸோ இந்த ஒரு படம் ஜனா அப்படின்ற ஒரு படத்தில் ஏற்பட்ட லாஸ்னால காஜா மொய்தீன் அவர்கள் ரோஜா கம்பெனிஸ் அப்படின்ற ஒரு படத்தோட கம்பெனியவே டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாருப்பா. நான்காவதா தயாரிப்பாளர் ஆஸ்கார் ரவிச்சந்திரன். இவர் யாருமே பார்த்தது கிடையாது இல்லைங்க. எங்கேயும் இந்த ஆள் மறைஞ்சிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இன்னி வரைக்கும் சினிமாவில் இருக்கிறவங்களே பல பேர் அவரை பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் இவர் 1970 வருஷம் தான் இவரோட டிஸ்ட்ரிபியூஷன் டப்டு கம்பெனி ஆரம்பிக்கிறார். அதாவது ஜாக்கி சான் படங்கள், ஹாலிவுட் படங்கள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணி செம காசு பார்த்துருக்காரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஐ படத்துக்கு அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் கூப்பிட்டோன்னு வந்துட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஹாலிவுட் லெவலில் இவருக்கு கான்டாக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ் சைடில் ப்ரொடக்ஷன் வராரு, சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாரு. பூ எல்லாம் உன்வாசம், ரோஜா கூட்டம், வானத்தை போல, இது எல்லாமே சக்கப்போடு போடுது. அதுக்கப்புறம் மனுஷன் ஆசை யாரை விட்டுச்சு, நம்மளும் பெரிய ப்ரொடக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல 30 கோடி ரூபா 100 கோடி ரூபான்னு கடன் வாங்கி ஒரு சில படங்கள் பண்றாரு. ஆனால் அந்த காலகட்டத்தில் பெரிய பிரம்மாண்ட படங்கள் இவர் பண்ண ஆரம்பிக்கும் போது பல பேருக்கு ஒரு டவுட் வருது, இவர் வந்து அரசியல்வாதியோட பினாமியா இருப்பாரோ, ஏன்னா இந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட் படத்தை சடனா எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, எப்படி அப்படின்னு இவர் மேல டவுட் வர என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல படம் எடுக்கிறாரு. ஐ அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறாரு. இந்த படத்தினால மொத்தமா முழுகி போகுது இவரோட கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஐ தான் ஒரே படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, ஆரம்பத்துல இருந்தே வேலாயுதம், வாரணமாயிரம், தசவதாரம் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து டோட்டலா லாஸ் ஆகி அதுக்கப்புறம் லீலை, ஆனந்த தாண்டவம் அப்படின்ற சின்ன சின்ன படங்கள்லாம் எடுத்து டோட்டலா மாட்டிக்கிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா இவரோட ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் இவரோட ஆபீஸ் எல்லாத்தையும் ஜப்தி பண்றாங்க பேங்க். அப்பதான் எல்லாருக்குமே தெரிய வருது, ஓ இவன் யாரோட பினாமியும் கிடையாதுப்பா, இந்த ஆளு பேங்கை ஏமாத்தி லோன் வாங்கி தான் படம் எடுத்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ண முடியாம கடைசியில பேங்க் ஆக்ஷன் எடுத்து இவரோட மொத்த கம்பெனியை ஜப்தி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு சில பேருக்கு டவுட் வருது, எடுத்தது எல்லாம் பிரம்மாண்ட படம், அந்த படம் எல்லாம் நல்ல கலெக்ஷன் தானே பண்ணுச்சு, வாரணமாயிரம் நல்ல ஹிட் தானே, கலெக்ஷன் ஆச்சு, வேலாயுதமும் நல்ல கலெக்ஷன் தானே கண்டிப்பா இருந்திருக்கும், தசாவதாரம்லாம் மிகப்பெரிய ஹிட்டுங்க, ஏங்க இவ்வளவு ஏங்க ஐ படம் வந்து இந்த 100 கோடி ரூபாய் கிளப் உள்ள போயிருக்கா, இவ்வளவு படம் ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவருக்கு எப்படி பேங்க் அவுட் ஆகிறார் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல ஒத்துக்கவனிங்க. இவர் எடுத்த படங்கள் எல்லாமே ரொம்பவே ஷார்ட் பீரியட்ல எடுத்த படம் கிடையாது. வாரணமாயிரம்லாம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. தசாவதாரம் பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு எடுத்தாங்க. ஐ எல்லாம் பாத்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு எடுத்தாங்க. சோ என்னதான் போட்ட பட்ஜெட்ல இருந்து ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருந்தாலுமே கூட இவர் வட்டி கட்டியிருப்பார் பாத்தீங்களா, அந்த வட்டி கணக்கெல்லாம் எவன் சேர்ப்பான். ஸோ இந்த மாதிரி வட்டி கொடுக்க முடியாம தான் பேங்க் கடைசியில் இவரோட சொத்தெல்லாம் ஜப்தி பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து இயக்குநர்களோட இயலாமை, கேர்லெஸ்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு ப்ரொடியூசர் படம் போடுறான், உங்களுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்குறானா, நீங்கள் மாச கணக்கில் அந்த படத்தை இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாசம் வட்டி கட்டுறது யார், இவர் தானே. இந்த ஒரு புரிதல் இல்லாமல் இவர் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இன்னைக்கு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவர்கள் எந்த படத்தையும் தயாரிக்கும் நிலைமையில் இல்லை. ஐந்தாவதா சொல்ல போறது லிங்குசாமி அவர்களின் திருப்பதி பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. நல்ல படங்கள்லாம் எடுத்தவங்க, ஆனா கடைசியா மொத்த வித்தையும் ஒரே இடத்துல இறங்கினாங்க பாத்தீங்களா, அதுல நாசமா போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது லிங்குசாமி மற்றும் சுபாஷ் சந்திரா இவங்க 2 பேருமே சேர்ந்து முதல்ல தீபாவளி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாங்க, மிகப்பெரிய ஹிட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பையாவும் பாத்தீங்கன்னா செம கமர்ஷியல் ஹிட், வேட்டை, கும்கி அப்படின்ற மாதிரி நல்ல படங்கள் எடுத்து மொத்த வித்தியம் தூக்கி அஞ்சான் அப்படின்ற ஒரு படத்துல நான் போட போறேன் அப்படின்ற மாதிரி போட்டு அந்த படத்தை ஓவர் ஹைப் பண்ணதுனால அந்த படம் போட்ட காசு திரும்பி வராம போச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு படத்தை தானே விட்டுருக்கிறோம், அடுத்த படத்துல பிடிச்சிருவோம், அடுத்தது நம்ம உலகநாயகனை இறக்கும் அப்படின்ற மாதிரி என்னைக்கோ கமலஹாசன் அவர்கள் போதையில இருக்கும்போது இவர் தெனாவட்டா போய் ஏதோ ஒரு கேள்வி கேட்க, கமலஹாசன் அவர்களும் போதையில இருந்துகிட்டு என்கிட்டே நீ தெனாவட்டா பேசுறியா, இரு உன்னை முடிச்சு விடுறேன்னு சொல்லி அவர் சைன் பண்ண படம் தான் உத்தம வில்லன் அப்படின்ற மாதிரி க்ளோஸ் சோர்ஸ்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியாது. அதனால இவரை முடிச்சு உன்னொன்னு கமலஹாசன் அவர்கள் உத்தமன் வில்லன் அப்படின்ற ஒரு படத்தை கதையெல்லாம் சொல்லி இவரை தயாரிக்க வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இதுல யார் உத்தம வில்லன் அப்படின்றத நீங்க படம் வந்ததுக்கு அப்புறம் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். ஆனா இது ஒரு நல்ல படம் தான், பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ரெகுலரான ஃபேன்ஸுக்கான படம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் அஞ்சான்லையும் லாஸு, உத்தம வில்லன்லையும் லாஸு. என்ன பண்ணுறது, உத்தம வில்லனை பார்த்துட்டு கலெக்ஷன் பண்ணாதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் உஷாரா என்ன பண்ணாரு, ரஜினி முருகனும் அதே டைமில் ஒரு படத்தை வந்து தயாரிச்சாரு. இந்த 2 படத்தையும் ஹீரோஸ் என்டர்டைன்மெண்ட் இன்டர்நேஷனலா இந்த கம்பெனிக்கு ரைட்ஸை சேல் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படம் கரெக்டாக ரிலீஸ் ஆகிற நேரத்தில் முந்தைய படத்துக்கு கடன் வாங்கியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த கடனாளிலாம் இந்த 2 படத்துக்கும் ஸ்டே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 படத்தையும் ரிலீஸ் பண்ணணும்னா என் பழைய கடன் 12 கோடி ரூபாய் நீ கிளியர் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னனால இந்த 2 படமும் சொன்ன டேட்ல வெளியாகல. இதனால ஹீரோஸ் இன்டர்நேஷனல் அப்படின்ற கம்பெனிக்கும் மிகப்பெரிய லாஸ், ஒரு 12 கோடி ரூபாய் இந்த டிலேனால அவங்களுக்கும் லாஸ். ஸோ இந்த லாஸையும் அடைக்கணும், பழைய லாஸையும் அடைக்கணும்னு சொல்லி என்னதான் ரஜினி முருகன் ஒரு நல்ல ஹிட் ஆனாலுமே கூட இவருக்கு எந்த லாபமும் வரல. ஏன்னா கடன் அடைக்கிறதுக்கே சரியா போச்சுன்னு சொல்லி இருக்கிற காசெல்லாம் ஃபுல்லா கடன் அடைச்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவர் வந்து சைன் பண்ணி வச்சிருக்கிற இடம் பொருள் ஏவல் மற்றும் விஷ்ணு விஷாலோட படங்கள்லாம் டோட்டலா அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குது. அதனால ப்ரொடக்ஷனை கொஞ்ச நாளைக்கு நம்ம மூடி வைப்போம், இனிமேல் இந்த பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது, அதிக பதிலா நம்மளோட பழைய படங்கள் எல்லாம் ரீரிலீஸ் பண்ணி சில்லற பாப்போம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாரு. ஆனா அவரோட கேரகம் எந்த படத்தையும் சரியா ப்ரமோஷன் பண்ணாதனால இந்த படங்களும் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. சோ திருப்பதி பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் தற்காலிகமாக மூடி வைக்கப்படுகிறது. சோ இவரை தொடர்ந்து அடுத்ததா 6வதா சொல்ல போறது
துரை அழகிரி அவர்கள் Cloud9 பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு படத்தின் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியின் உரிமையாளர். அப்படி ஒரு கம்பெனி இருந்தது, ஞாபகம் இருக்கா 90s கிட்ஸுகளா? ஸோ இந்த படம் முதலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வானம். ஸோ ப்ரொடியூஸ் எந்த படம் பண்ணுச்சுன்னா தமிழ் படம் அப்படின்ற ஒரு காவிய படத்தை பண்ணுச்சு. ஸோ இந்த படமே பயங்கர ஹிட்டு. அதுக்கப்புறம் தூங்கா நகரம் ஓரளவு ஆவரேஜ், மங்காத்தா வேற லெவல் ஹிட்டு, தகராறு கடைசி படம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை ஊற்றி மூடியாச்சு. 2008 ஆரம்பிச்சு 2014 வருஷமே இந்த படத்தை வந்து ஊற்றி மூடியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்கட்சி பூசல்கள், குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள், அதனால இவருக்கு இந்த படத்துல மேல இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் தயாரிப்பு மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. காரணம் என்னன்னா அவங்களோட குடும்பத்துக்குள்ளேயே யார் அடுத்த முதல்வர் அப்படின்ற ஒரு பிரச்சனைலாம் வந்தது. அதுக்கப்புறம் இவரும் பார்த்தீங்கன்னா சில தவறான செய்கைக்குள்ள போயிட்டு, அதுக்கப்புறம் மது போதையில் ஏதோ ஒரு போதையில் அவர் கீழே விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆனார். அதுக்கப்புறம் 4 மாதம் அப்போலோவில் இருந்தார். இதை நான் சொல்லலைங்க, நம்ம சவுக்கு சொன்னார், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரியான ப்ரொடக்ஷன்லாம் நம்மளுக்கு தேவையா பாஸ் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடக்ஷனை டோட்டலாக மூடிட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டாராம் கம்பெனி. இதுக்கப்புறம் இந்த கம்பெனி பேரில் இவங்க படம் பண்ண மாட்டாங்க, மேபி வேற ஒரு பேரில் பண்ணலாம். Cloud9 டோட்டலாக முடியாச்சு. ஸோ நண்பர்களே, இது மாதிரி நம்ம சிவாஜி ப்ரொடக்ஷன் கூட சொல்லலாம். சந்திரமுகி அப்படின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஹிட்டான படத்தை எடுத்ததுக்கு அப்புறமா இவங்க சரியா எந்த படமும் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரமுகி எடுத்த கையோட இவங்க ஏதோ ஒரு ஹிந்தி படத்துக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுல இருந்து சரியா சில்லற வரல. அது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பத்துக்குள்ளேயே அந்த ப்ரொடக்ஷனை மிஸ்யூஸ் பண்ணி ஏகப்பட்ட கடன்கள் வாங்கி வீடையே ஜப்தி பண்ற அளவுக்கு ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுல சிவாஜி ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு கம்பெனியும் டோட்டலாக மூடிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம நிறைய கம்பெனி சொல்லலாம். அதுக்கப்புறம் நாங்கள் பிரமிட் நடராஜன் அவரோட கம்பெனியை சொல்லலாம். இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கம்பெனி ஞாபகம் வருதா, அந்த கம்பெனியோட பேரை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இந்த கம்பெனியை மூடிச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இன்கேஸ் என்னால் கமெண்ட்டில் சொல்ல முடியல, இன்ஸ்டாகிராமில் கூட நான் சொல்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு வழக்கம் போல் சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.